शेषार्ज्यपुं शकलशोधरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन्ननन्तर्गुरुवर्यसुतम् गुणाब्धिम् सम्पत्कुमारगुरुवर्यमहम् प्रपद्ये श्रीशैलेत्यादिप्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतेत्यादि याडिनीशवेदक्रियल् मोदापिता जुपतयस्तनयो विभूतिः सर्वम् यदेव निगमेन वदन्मयानाम् ஆத்யஸ்ய நः குலபதேர்விகலாபிராமம் ஸ்ரீமத்ரங்கியுகலம் பிரணமாமி மூர்த்னா. ஆழ்வார் யாரு அப்படின்னா பிரபன்னர் கூடஸ்தர் அப்படின்றோம். பிரபன்னார் நன்னால் யாரு? சமாஷ்டிரம் பண்ணினவெல்லாம் பிரபன்னன். அவருக்கு என்ன தொழில்? தொழிலுக்கு தொல்லமால்தன் நாமமேத்தா. மங்களாசாசனம் பண்றது ஒரு வைஷ்ணவருக்கு பிரதானமான காரியம். சரி, நான் மங்களாபிஷாசனம் பண்ணேன், எனக்கு என்ன கிடைத்தது? ஆழ்வாருக்கு கிடைத்தது உங்களுக்கும் கிடைக்கும். ஆழ்வாருக்கு என்ன கிடைத்தது அப்படின்னா அருளினன் அப்படின்றார். அருளாலே ஞானம் பெற்றார். ஞானத்தாலே நித்திய விபூதி லீலாபூதி எம்பெருமானை பாடினார், சந்தோஷப்பட்டார். உபதேசம் பண்ண ஆரம்பிச்சார். வீடுமின் புத்தகம் அப்படின்னு உபதேசித்தார். பரத்வானுடனே சௌலபியத்தையும் அனுபவித்தார். எத்திரம் 6 மாசு அந்த டிரான்ஸ்ல எடுத்திருந்தார். அவர் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா எத்திரம்மன் படுத்திருந்தேன். சரி, அவசாரப்பட்டேன் அப்படின்னு பாதரன் சொன்னார். அயற்பிறன் நரத்துவன் தழுவன் வணங்குவன் அமர்ந்தே அப்படின்னார். சந்தோஷப்பட்டார். கண் திறந்தார். புளியும் மரம் ஒன்னும் காணல. இதென்ன எல்லாம் மானச சாட்சா்காரமா எடுத்தா? நான் என்ன அபராதம் பண்ணேன் அப்படி என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, என்னவோ நம்முடைய தப்பே பெரிது பண்றாரே, இவர் நான் ஒண்ணுமே பண்ணலையா அப்படின்னு தூது விடுறார். பிரேமே வந்துருது. தூது விட ஆரம்பிச்சுட்டார். ஒரு குயில் மயில் எல்லாம் 7 பாதசத்து மட்டும் ஆயிடுது. 8வது பாதசம் அதுவும் ஆயிடுது. அந்த வாடை ஈறுகின்றதே, ஈர வாடை தாம் ஈரும் என்னவே. அந்த திருவிங்காழ்வார் சொன்ன மாதிரி அந்த வாடை காத்து நலிகிறது அப்படின்னார். 10ஆம் பாட்டிலே என்ன சொல்றார்? அல்லாதவத்தை எல்லாம் விட்டு நெஞ்சை தூறு விடுகிறாள். பார்த்தார், எல்லாம் சிறுவன் நெஞ்சையே விட்டார். நெஞ்சே ஒரு குட் ஃப்ரெண்ட் இருக்கு. என்ன சொல்றார்? அதே தூறு விடுகிறாள். யாரு? பராங்கநாயகி என்பாரும் உண்டு. அப்போது விடல் என்பது அவனை விடாதே கொள் என்கை. அந்த நெஞ்சை அவர் விட வேண்டாம் என்று சொல்றார். அன்றைக்கே கீழில் பாட்டில் வைக்கவே வகிக்கின்று என்று கைங்கரியமே பிரஸ்துதமானவாறு தாய் முலையை நினைத்த கன்று போலே திருவுள்ளம் பதறி சரீரத்தை விட்டு போக பூக்கது. ஏது கைங்கரியத்து நினைத்தார். தாய் நினைத்த கன்று போலே திருவுள்ளம் பதறி சரீரத்தை விட்டு போக பெற்றது. நம் காரியம் ஓர் அருதி பிறக்குமளவும் நீ என்னை விடாதே கொள் என்கிறல். எனக்கு ஒரு காரியம் இருக்குமா? அம்மா நெஞ்சே, நீ ஒரு உதவி செய்ய வேண்டும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நின்றோட என்ன சொல்றார்? இது அவதாரிக்கை. விடலாடி பிறப்பு வீடு வீர் முதலாமுத்துமாய் கடலாடி நீர் தோற்றி அதனுள்ளே கண்விடரும் கடலாடயம் மானை கண்டக்கார் சொல்லி விடலாழி மடநெஞ்சே வினியோம் என்ற அமளவே. ஆழ்ந்த மடநெஞ்சே, அவருக்கு ஃப்ரெண்டு முந்துத்து நெஞ்சே அப்படின்றார். நெஞ்சுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு. நெஞ்சோடு தான் பேசலாம், வேறு யாரோடும் பேச முடியாது. ஏனென்றால் நெஞ்சு சொன்னபடி கேட்கும். சரீர சம்பந்தம் பெற்று ஆடி சக்கராக்காரமான பிறப்பு மாறி மாறி பிறக்கிற சம்சார நிலமும் வீடு மோட்சமும் உயிர் இவற்றை அடைவதற்குரிய ஆத்மாவும் முதலாம் முத்துமாய் ஆகிய முதலான சகல பதார்த்தங்களும் நானிட்டு வழக்காம்படி சர்வ பிரகாரியாய் சர்வ நிர்வாகனாய் ஆழிநீர் ஆழ்ந்த நீரை விடைய கடல் சமுத்திரத்திலே தோத்து
ஆவிர்பவித்து அதனுள்ளே அதனுக்குள்ளே கண் வளரும் கைனித்து இருக்கின்றார். தீக்ஷ்ணமான சக்கராயுதத்தை உடைய பகவானை கண்டால் இந்த நிலைமையை அவனுக்கு சொல்லி பாபிகளான நாம் அவனோடு ஒன்றுபடும் வரையில் விடல் விடாதே என்று நெஞ்சுக்கு உரைத்தபடி இதில் முதலடிக்கு பலவையாக பொருள் கூறுவர். நெஞ்சை போய் எம்பெருமானிலிருந்து நான் படும் கஷ்டத்தை தெரிவியுங்கோள் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். பட்சிகளாட்சி, வாடையாட்சி, காத்தாட்சி, உடம்ப நெஞ்சு எழுதுகிறார். உடலாடி இது பதார்த்தம். வீட்டுக்கார் என்ன சொல்றாருன்னா உடலாடி பிறப்பு, உயிரினுடைய உடலாய் ஆடி பிறப்பு. உயிர் உடல் என்பருவான் மூளைக்கு. உடல் பிரகிருதி, உயிர் ஜீவாத்மா, அவன் பரமாத்மா ரெண்டுத்தையும் கலந்து சேர்த்து அத்தியக்ஷ அனுமந்தாச்சா அப்படின்னு அத்தியக்கனாக இருக்கிறான், மூடு சாட்சியம் இருக்கிறான். ஏன் அவ கர்மத்துக்கு சரியா அவ பலத்தை நுழைக்கிறான், நானுக்கு மத்திய திருவண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆத்மாவுடைய சகஜமான பிறப்பு வீடுவிதாம் முத்தும் ஆகைக்காக, மோட்சாறு புருஷார்த்தங்களை விரகைக்காக சரீரத்தினுடைய வட்டமான பிறப்பு. అందుకే ஆழி என்பது கடலாய், அத்தால் காம்பீரியமாய் அசங்கேயமான ஜென்மம் என்னுதல். வீடு மோட்சம், சிருஷ்டிக்கு பிரயோஜனம் மோட்சம் ஆகையாலே சொல்லுகிறது. అందుకే வீடுயிர் ஜன்மங்கள் தோறும் உண்டான சரீரஸ்தமான ஆத்மாக்கள் உயிர் துறக்கமான மத்தம் உண்டான காரிய ஜாத்தத்தை உண்டாக்குகைக்காக புருஷ்யம் பிரஜா ஏஏதி படுத்திருந்தான். இது என்ன உடனே உட்கார்ந்து இருக்கிறது? இந்த பிரபஞ்சம் பெரிஷாக சிருஷ்டி பண்ணானா தரவோ தப்பியதா சர்வஸ்தத்வா என்கிறபடியே தன் விகாசமே ஆகையாலே கடலாடி நீர் தூத்தி ஆழி நீர், ஆழிய நீர், ஆழமான நீரானது அதான் முதல் சிரிச்சான். அபயேவ சசஜாரு பாபு நாராயண புரோக்தாக நாராயண சபத்தில் இருக்கிற நாராயண சப்தம் தீர்த்தம் என்று பெயர். அதான் முதல் வந்து தீர்த்தம் இல்லா ஒரு காரியமும் ஆறுதில்லை, நாராயணம் இல்லா ஒரு காரியம் ஆகாது. என்கிறபடியே மிக்க ஜலத்தை விளைத்தான ஏகாரணவத்தை உண்டாக்கி இப்பிறகுண்டான சிருஷ்டியார்களுக்காக அங்கே வந்து கண் வளர்ந்தருளும். திருமால் க்ஷீராப்தியிலே ஓர் ஆயிரமேல் துயன்றான், ஆலமா மரத்திறமேல் ஒரு பாலகனாய். எப்போ பழைய காலத்துக்குள்ளே ஒரு ஆல்யமாத்தம் வச்சு தூங்கினான். திட்டுக்காரத்துக்குள்ளே தரவோ தத்துவா செட்டிட்டான். செட்டிக்காக படுகிறது சிருஷ்டிக்காக. இப்படி அவன் கல்லுணர்ந்தது தூங்கிறது. அடலாழியம்மானை சிற்ஜ பதார்த்தங்களுக்கு விரோதிகளாயிருப்பாரை அழியச்செய்கைக்காக பசிலை வைத்த கையையும் தானுமாயித்து கண்படர்ந்தது. அந்த கோப அந்த தொட்டில் கீழே ஏதோ பூஜை போட்டு வரான் அப்படின்னு கூர்வேல் குழந்தைகள் நந்தகோபன் அப்படின்னு பார்த்துட்டு போறான். அந்த மாதிரி இவரும் அசிலே கை வைத்தவர் மாதிரி நம்ம அண்டை கொண்டவர்களுக்கு ஒரு விதமான கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு எம்பெருமான் காத்துருப்பானான். வாக்குமியல்வனும் கண்ட விடமான் அப்படின்னு. கண்டக்கால் எந்திரம் உரக்கன்றோ பேர் முற்பட்டிருக்கிறது. செந்திரே திருஷ்டி சமாகமாக போலே கண்டாரை காணும் வித்தனை இரே தனக்கு. இது சொல்லி வைக்கவே வகிக்கின்று என்கிற வார்த்தையை சொல்லி எண்ணுதல். சிருஷ்டிக்கு பிரயோஜனம் வைக்கவே வகிக்கின்று என்கிற வார்த்தையை சொல்லி எண்ணுதல். சிருஷ்டிக்கு பிரயோஜனம் விசித்திராதேக சம்பத்தி ஈஸ்வராய் நிவேதம் பூர்வமே கிருதாம் பிரம்மன்னே ஹஸ்தபாதாரம் செய்யுதான் அப்படின்ற. பிரம்மா சிருஷ்டி பண்றான். நம்ம எப்படி சிருஷ்டி பண்றான்? கையை காலு மூக்கு வாய் எல்லாருக்கும் சிருஷ்டி பண்றான். விசித்திரமான தேகம் பூர்வமே முதலே பண்ணி வச்சிருக்கான். எதுக்காக?
விசித்திராதேக சம்பத்தி பூர்வமே பண்ணிட்டு எதுக்காக? எம்பெருமான் இருக்கிறதுக்காக, எம்பெருமான் கைகிரி மன்றத்துக்காக என்கிற வார்த்தையை சொல்லி என்கிறபடியே தேவர் திருவர்களே சர்வ கைங்கரியங்களையும் பண்ணுகைக்காக என் கை விடல் என்கிறவனம் மேலே அன்வயிக்கிறது. ஆழிமட நெஞ்சே அளவடையாய் பவ்யமான நெஞ்சே என்னுதல், சுழன்று வருகிற பேதை நெஞ்சே என்னுதல், வினையோ மன்றாமளவும் விடல் திருட்டிக்கு பிரயோஜனம் அங்கே அவரை கிட்டி அடுவிசையாயிருக்கா பிரிகை கீழான பாபத்தை பெண் எனலாம் அவனோடே சேருபலவம் நீ அவனை விடாதே ஒடிய வேண்டும். எம்பெருமானிடத்திலே கைங்கரியம் பண்ணன்னு ஆசைப்பட்டேன். ஆனா என்னுடைய அபராதத்தாலே அவன் தவிர்ந்து போனான். அவனை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது நீங்கள் போய் ஒரு தூது சென்று அவனுக்கு அறிவிக்க வேண்டியது என்று நெஞ்சை தூதுவிடுகிறார்கள். நிகமத்தில் இத்திருவாய்மொழியில் சப்தமாத்தத்தை பிரசிக்கவே அமையும் திருநாட்டை பெருகைக்கு என்கிறார். இந்த அஞ்சிலே மடனாராய் பாசல் சப்தம் கேட்டாலே திருநாட்டு போயிடலாம் அப்படின்றார். ஏன்னா ஆழ்வார் எம்பெருமானிடத்தில் எவ்வளவு ஈடுபட்டிருந்தார் அப்படின்னா, அயற்பிலன் அறத்துவன் வழங்குவன் அமர்ந்தே அப்படின்னு எல்லா விதமான சம்பர்க்கமும் கொண்டு தான் என்ன மேல போயிடணும் அந்த மாதிரி இருந்தார். ஆனா எம்பெருமான் கிட்ட வரலே, ஒரு மானசானுபவம் கஷ்டப்படுறார். அந்த கஷ்டப்பட வேண்டியில் உங்களுக்கு இந்த பாதிசரன் கேட்டாலே தோல்கண்ணுக்கு மாடி சுருக்குமா போலே பாதிசரன் சொன்னாலே வைகுந்தம் ஏறலாம் அப்படின்னு சொல்றார். இது அவதாரிகை. அளவு என்று வேடுவக தவறு பெருமான் கண்ணனை வடவேல் சூழ் வெண்குரு சடகோகன் வாய்ந்துரைத்தா அழுவி என்ற வந்தாரி 1010 வடவுரையால் பெறலாகும் வானோங்கு பெருவளமே. எல்லை கடந்த சப்தலோகங்களிலும் உள்ள சேத்தனர்களுக்கு தலைவனான பகவானை குறித்து ஆழ்வார் அன்பு புகுண்டு அருளி செய்த சகல லக்கண சம்பந்தமான அந்தாதி தொடையான ஆயிரத்துள்ளே இந்த திருவாய்மொழியின் வளமான உக்தி மாத்திரத்தினால் பரமபரத்தில் சிறந்த செல்வனாகிய கைங்கரிய சம்பத்து அடையலாகும். திருநானுடன் தாழ் காலம்பெறை சிந்தித்துயினும் என்றார் ஆழ்வார். அதில் என்ன சொல்றாருன்னு, க்ஷணமிவசந்த கேவலம் யாரபாத்ரௌ தஹரகுஹரயாதா தேவயான பிரயாத்தாகா அப்படின்னு ஒரு க்ஷணமாவது அந்த திருநானுபவத்தில் இருந்தது அப்படின்னா பரமபுருஷ கோஷ்டி போய் சேரலாம் யாதவகிரி மகாத்மத்தை சொல்றார். அந்த மாதிரி இவர் என்ன சொல்ற, இந்த அஞ்சை மடனாராய் பாசிரத்திலே சப்த கேட்டாலே பரமபுருஷ கோஷ்டியிலே போய் சேர்ந்து மங்களாசாசனம் பண்ண முடியாத தன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்றார். ஆழ்வார் கஷ்டப்பட்டார், நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். ஆழ்வார் சௌலபியத்தை பார்த்தார், மோகித்தார், நீங்கள் மோகிக்க வேண்டாம் அப்படின்னு நமக்கு ஆஸ்வாசனை கொடுக்கிறார் பலஸ்ருதியில. ஆகையினாலே அளவி என்றா வியாக்கியானம் வியந்தா என்கிறது வியன்றா என்று கிடைக்கிறது. அது தவ்வுக்கு அவ்வாய் விஷயத்தில் கடத்தலாய் நசிவை கடந்திருக்கும் என்றபடி அபரிச்சேத மகிமனாகையாலே இத்தால் இத்திசையிலே முகங்காட்டுகை கீடான ஞானாதி பரிபூர்ணன் என்கை. எம்பெருமான் இந்த திசையிலும் இவாளுடைய தௌத்தியத்தாலே வந்து சேவை சாதிக்கிறான் ஆசை வச்சிருக்காய். என்ன ஞானாதி கடிபூர்ணனாகையாலே ஏழுலகத்தவர் பெருமான் நாராயணத்துவம் விகலமாகாரபடி சர்வேஸ்வரனானான். காக்குமியல்வினன் கண்ணபெருமான், எல்லாரையும் காக்குமவன், அபராத இருக்கிறவன். என்னுடைய என்ன மகா பாவத்தை பண்ணி இந்த மாதிரி இருக்கான். ஆகினாலே அவன் அபராரக்ஷமத்தாலே அடியனை வந்து காப்பாற்றுவான் என் நம்பிக்கையோடு சொல்றார்.
ஏழகத் அவர் என்னமே தாமும் அதலே அந்தர்பூததிலே கண்ணனை இவ்வளவிலே வந்து முகங்காட்டித் திறனென்றுக குத்தன் தீர்வது முகங்காட்டுகையாலே ஆசிரித சோழனானவன். யார் அவன்? கண்ணபிரான். கண்ணபிரான் யாரு? ஆசிரித சோழம்பத்துக்கு இட்டு பிறந்தவன். 10 அடியவர்களால் கிருஷ்ணாவதாரத்திலே அனுபவிக்க பாரித்து அது கிடையாமையாலே தூர்வித்தாராகையாலே இங்கு முகங்காட்டினான் கிருஷ்ணன் என்னவுமாம். இத்தால் அவனுடைய மேன்மையும் சௌலபியமும் நிறைந்தது இவருக்கு முகங்காட்டன்பாய்க்கு என்றபடி எம்பெருமான் இவரே வேண்டுகோளுக்கு முகங்காட்டினான். அதனால சௌலபியம் பிழைத்தது. கண்ணபிரானுக்கும் சோகம் தீர்ந்தது. இவருக்கு வந்து தரிசனம் கொடுத்ததனால வளவயல் அகால விருட்சாகா என்கிறபடியே திருநகரியும் தளிரும் முறியும் மாய்த்து. இந்த ஆழ்வாருக்கு கண்ணபிரான் வந்து சேவை சாதித்த பிறகு ஆழ்வார் திருநகரியே அகால விருட்சாகா என்கிறபடியே எல்லா பலத்தையும் விடுபடியான மரத்தக்கூடியவாயிருந்து வாய்ந்துரைத்தா வாய்கை கிட்டுகை, அதாவது பாவபந்தத்தை விளையராகை, நெஞ்சு பிடிப்புண்டு சொன்னதாயிருக்கை, அளவி என்று வந்தாதி அபரிச்சேர்ந்த வஸ்துவுக்கு வாதகமாகியாலே தானும் அபரிச்சின்னமாய் ஒருவராலும் நெலுப்பிக்க வண்ணாராயிருக்கிற 1010 நன்றான உரையாலே ஒருவராலும் வானோங்கு பெருவளம் பெறலாம். பால் குடிக்க நோய் தீருமா போலே இத்திருவாய்மொழியிலே இனிய சொல்லாலே பெறலாம். ஸ்வயம்பரோதனமான வித்தாலே சம்சாரத்தில் சம்பிசரமான நிலை போய் பரமபலத்திலே போய் ஸ்வஸ்வரூபத்தை பெற்று விஸ்திருத்தனாகியாக நிறுவக சம்பத்தை பெறலாம். நமக்கு என்ன சம்பத்து? பரமபுருஷ கோஷ்டியிலே போய் சேர்ந்து மங்களாசாசனம் பூர்வாச்சாரியார்களுடைய பண்ண வேண்டும். பூர்வாச்சாரியர்கள் என்கிறா நித்தியசூரிகள், முக்தாத்மாக்கள் எல்லாரும் இருக்குமான பர்வதனம். பருவத்தில் இஞ்ஞார் இருக்கா? பரமபதநாதன். அவன் யாரு? மேல் பந்து போட்டிருக்கிறவன். கீழே இருக்கிறவா நாங்கள். நாங்கள் கீழ்படியில இருக்கிறோம், அவர் மேல்படியில இருக்கிறார். நாங்கள் இருகொடிந்து பட்சி போல இருக்கிறவர்கள். அவர் ஹாவூ 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 அப்படின்னு எந்திரமானையே சதாபஷ்யந்தியாய் அனுபவித்திருப்பார்கள். ஆகையினாலே முதல் பாட்டிலே ஒரு நாரியை தூதுவிட்டாள். 2ஆம் பாட்டிலே அங்கு போனால் செல்லும் பாசரத்தை சில குயில்களுக்கு சொன்னாள். 3ஆம் பாட்டில் தான் பண்ணின பாப்பமேயோ மாளார்கென்று சொல்லுங்கோள் என்று சில அன்னங்களை இருந்தாள். 4ஆம் பாட்டில் சில மகந்தில்களை பார்த்து என் திசையை அங்கே சென்று சொல்லவில்லை கோல் மாட்டுகளோ என்றால் 5ஆம் பாட்டில் சில குருகுகளை பார்த்து தன்னுடைய நாராயணத்தும் உருவாய்ப்போகாமே நோக்கிக் கொள்ள சொல்லுங்கோள் என்றாள். 6ஆம் பாட்டில் ஒரு வண்டை குறித்து தம்முடைய நாராயணத்துக்கு ஒரு ஹானி வராமே எங்கள் சத்தையும் கெடுக்கும்படி இத்தெருவே எழுந்துள்ளச் சொன்னாள். 7ஆம் பாட்டில் ஒரு கிளியை குறித்து இத்தனையில் அபராரத்தை பார்க்கும் அத்தனையும் உம்முடைய அபராதகத்தையும் ஒரு கால் பார்க்கச் சொல் என்றாள். 8ஆம் பாட்டில் தான் உறாவினவாறே முன்கையில் இருந்து பூவியும் உறாவா நானோ முடியான் என்றேன், நீ எனக்கு ரஷகரை தேடிக்கொள் என்றாள். 9ஆம் பாட்டில் ஒரு வாடையை குறித்து என் திசையை அங்கே சென்றறிவித்தால் அவன் நமக்கு அவள் வேண்டா என்றானாகில் என்னை வந்து முடிக்க வேண்டும் என்கின்றாள். 10ஆம் பாட்டில் தன் நெஞ்சை குறித்து நம் காரியம் ஓர் அருதி பிறக்குமடவும் நீயும் அவனை விழாதே கொள் என்று போகவிட்டாள். நிகமத்தில் திருவாய்மொழி அபிசித்தார்க்கு பரம்புகள் திறக்கிட்டினார். இது அர்த்தம். சுவாபதேசம் இருக்கு. முதல் பாட்டில் ஆச்சாரியனுடைய ஞான வைபவத்தை அழி செய்தார். எங்கே புல்லு குருகு குயில் மயல் பட்சிகள் இந்த மாதிரி வருமோ அதெல்லாம் ஆச்சாரியனை பற்றி சொல்லுகிறது. தேர்ப்பாறை பட்சிகளாக்கின்னு சொல்றார். ஆகையினாலே 2ஆம் பாட்டில் மதுரபாஷியாயிருக்கும் என்னார். 3ஆம் பாட்டில் சாராசார விவேகஜன் என்றார்.
4ஆம் பாட்டில் விக்கிரக சௌந்தரியத்தை சந்தித்தார். 5ஆம் பாட்டில் நினைத்தபடி கிட்டுமடமும் சரியான சுத்த சுவாவம் நின்றார். 6ஆம் பாட்டில் பகவதேக போகனாயிருக்கும் ரூபவானுமாய் கிருபாவானுமாய் கம்பீர சுபாவனுமாயிருக்கும் என்றார். மதுகரமிரே 7ஆம் பாட்டில் தான் சர்வஜனாகிலும் ஆச்சாரியர்கள் மக்கள் கேட்ட வார்த்தை அல்லது நிலடி செய்யார் என்று அவனுடைய ஆப்தியை அனுசந்தித்தார். 8ஆம் பாட்டில் ஆச்சாரியருடைய தேக யாத்திரையே இவருக்கு ஆத்ம யாத்திரை என்னார். 9ஆம் பாட்டில் ஆச்சாரிய சம்பந்த மாத்திரமே சத்தாதாரகம், இதர ஸ்பர்ஷம் சத்தா பாதகம் என்கிறார். 10ஆம் பாட்டில் இப்படி ஞானவானுமாய் மதுர பாஷியுமாய் சராசார விவேகஜனுமாய் தரிசனீயமாய் சுத்த சுபாவனமாய் கிருபாகாம்பீர்யங்களை உடையனமாய் சிரோபாசன சத்ருத்த சேவியனமாய் சச்சிஷ்யனாகியாலே ஜீவம்பூதனான ஆச்சாரியனுடைய தேக யாத்திரையே தனக்கு ஆத்ம யாத்திரையாய் இதர ஸ்பரிசமும் தனக்கு பாதகமாய் இப்படி சதாச்சாரிய சேவை பண்ணுகையாலே பகவத் கைங்கரியத்திலே பிரமணனமாய் நின்னிடையே நல்லேன் என்று நீங்கி ஓர் கோரிடம் நஞ்சனங்கொண்டும் உறவதற்பான் நான் மதற்பார் அடைந்திருவே என்று தம் திருவள்ளம் என்று தலைக்கட்டினார். ஆகையினாலே திருவள்ளத்துக்கு உபதேசித்து என்ன சொல்றார்? நீ அவனை வரவேண்டும்படி பண்ண வேண்டும். நம்பிள்ளி திருவள்ளேசனம் மணமான் மாமன் திருவாய் வினோத்தின் அதென்னு சொல்றது? நம்மாழ்வார் அழகிய சிறுகளை உடைய வாடை முதலிய பட்சிகளை நோக்கி நீங்கள் க்ஷீராப்திநாதன் பக்கரே சென்று என்படியை தெரிவியுங்கோள் என்று வேண்டிக் கொண்டு மிகவும் நலம் குலைந்ததும் இந்நிலத்திலே நாயகனான எம்பெருமானை தேடி தலதழும்பும்படி பக்தியின் பெருமையாகும் பக்தியின் பாரவசத்தாலே தூதுவிட்டார். தஸ்மின்மாரம்பாம் இதிசேகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லவரையும் தாம் வந்தே குரு பரம்பராம்.